போலியான பொருளாதார தரவுகளை காண்பித்து அரசாங்கம் மக்களை தவறான வழியில் இட்டுச் செல்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் மகளிர் கிளையை ஸ்தாபிக்கும் முகமாக நேற்று நுகேகொடியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நுகேகொட கங்குடவில வடக்கு பகுதியில் ஐக்கிய மகளிர் கிளையை ஸ்தாபிப்பதற்காக இந்த வைபவம் நேற்று நடைபெற்றது. அரசாங்கத்தின் புதிய தரவுகளுக்கு அமைய எமது தொகுதியில் களிமண், கார்ட்போர்டு மற்றும் தகரங்களால் அமைக்கப்பட்ட 1450 வீடுகள் உள்ளன. ஆனால் அவர்கள் வறியவர்கள் அல்ல. அதுவே ஆச்சரியம். வறுமையை எவ்வாறு அளவீடு செய்வது என நான் சிந்தித்தேன். இந்த நாட்டில் ஒருவர் ஒரு நாளைக்கு 124 ரூபாய் 80 செலவிடுவதாக இருந்தால் அவர் வறியவர் அல்ல, அவர் செல்வந்தர். அதாவது ஒருவர் ஒரு வேளை உணவிற்காக 25 ரூபாவை செலவிடுவதாக இருந்தால் அவர் செல்வந்தராகவே கருதப்படுகின்றார். எமது நாடு ஆச்சரியத்தை நோக்கி சென்றுள்ளது என கூறி எம்மை ஏமாற்றுகின்றனர். எமது நாடு அபிவிருத்தி அடைந்துள்ளது, வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது. விரைவில் எமது நாட்டில் ஒருவர் சந்திரனுக்கு செல்வார் போன்ற ஏமாற்று வதந்திகளை அரசாங்கம் ஏலத்தில் விட்டுள்ளது.